ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாவக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த பாவக்காய் குழம்பு நல்லா கிரேவி மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது போல் ஒரு பேன் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காவை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கழுவிட்டு இது போல் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பாவக்காவை முழுமையாக அதில் சேர்த்துக்கலாம். எல்லா பாவக்காவையும் சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்குமே நல்லா வறுபடணுங்க. அந்த அளவு நீங்கள் வறுத்தீங்கன்னா தான் பாவக்காயில் இருக்கிற கசப்புத்தன்மை போயிட்டு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த அளவு வறுக்கிறதுனால குழந்தைங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்கங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாவக்காய் வறுக்கும்போது லைட்டாக கொஞ்சம் தூள் உப்பு கலந்துட்டு வறுத்தீங்க அப்படின்னா கசப்புத்தன்மை அவ்வளோக்கா தெரிவிக்காது. நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இது போல் பாவக்காயை எண்ணெயில் நல்லா படுறது போல் நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. எல்லா பாவக்காயிலையும் நல்லா எண்ணெய் பட்டு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். தூளுப்பு சேர்த்து வதக்கும்போது பாவக்காயோட கசப்புத்தன்மை கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இது ஓரளவு நல்லா சுண்டி வரணுங்க. பாவக்காய் பார்க்குறதுக்கு நல்லா ஓரளவு சுருங்கி வந்தால் போதும். நல்லா சுருங்கி வந்ததுக்கப்புறமா நீங்கள் குழம்போ பொரியலோ அல்லது கிரேவியோ எது செஞ்சாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுங்க. இப்போ இந்த எண்ணெய் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். நம்ம அந்த பாவக்காவை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். அந்த எண்ணெயிலேயே நம்ம அடுத்தடுத்த பொருட்களை சேர்த்துக்கலாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவும் எண்ணெய் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ இந்த எண்ணெயிலேயே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு. அதுக்கு பிறகு 1/4 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. ஜீரகம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவான அளவில் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயத்தோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்கணும். நீங்கள் அதிகமாக சேர்த்துறீங்கன்னா ஒரு மாதிரி கசப்புத்தன்மை வந்துடும். இப்போ 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா இப்போது மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இது ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இன்றைக்கி நான் காரத்துக்காக மிளகாய்த்தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. வரமிளகாய் மட்டுமே சேர்க்க போகிறேங்க. நீங்கள் வரமிளகாய் சேர்க்காமல் மிளகாய்த்தூள் சேர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். 5 வரமிளகாய் இது போல் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க, சேர்த்துக்கலாம். இதனுடைய விதைகள் எல்லாம் அதிகமாக நீக்கிட்டு மிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணாமல் நீள்வாக்கில் கட் பண்ணி போட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது ஓரளவு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்குறேங்க. நல்லா பழுத்த தக்காளியாக. நீங்கள் நல்லா நைஸாக அரைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒன்றும் பாதியமாக அரைச்சாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். இந்த பூண்டோட பச்சை வாசனை வெங்காயத்தோட பச்சை வாசனையெல்லாம் போகிறதளவுக்கு ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி முழுமையாக அரைப்படலைங்க, ஒன்றும் பாதியமாக தான் அரைச்சிருக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நல்லா பேஸ்ட்டு மாதிரி கூட அரைச்சிக்கலாம். பேஸ்ட்டு மாதிரி கூட அரைச்சி சேர்த்திங்கன்னா அதுவும் நல்லா குழம்புக்கு நல்ல கலர் கொடுக்கும். இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே பாவக்காயிலையும் வந்துட்டு உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கணும். பத்தலைனா கூட நீங்கள் கடைசியாக சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியோட பச்சை வாசனையில் போகிறதளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கி வரணுங்க. கொஞ்சமாக தண்ணி தொளிச்சிட்டு தக்காளி வதங்கி வரதளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த குழம்புக்காக
2 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இந்த குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சது தாங்க. இதனுடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், விருப்பப்பட்டீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் தனி மிளகாய் தூள் எதுவும் சேர்க்கலைங்க. நான் ஏற்கனவே காரத்துக்காக வரமிளகாய் சேர்த்துருக்கிறதுனால தனி மிளகாய் தூள் எதுவும் சேர்க்கலை. இப்போ மிளகாய் தூளோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்ச பாவக்காவை இதில் கொட்டிக்கலாங்க. நம்ம எண்ணெயில் வதக்கி வச்ச பாவக்காவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு புளி சேர்த்துக்கலாங்க. நான் ஏற்கனவே வந்துட்டு ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ இந்த காய் வேகிறது அளவுக்கு நீங்கள் கூடுதலாக கூட தண்ணி சேர்த்துக்கலாங்க. விருப்பப்பட்டீங்கன்னா இன்னொரு டம்ளர் கூட சேர்த்துக்கலாம். நல்லா மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா கொதி வர ஆரம்பிச்சிரும். நீங்கள் இடையிடையே நல்லா கிளறி விட்டுருணுங்க. மூடி எடுத்துகிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாங்க. இது நல்லா இன்னும் வெந்து வரணும். இது போல் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. உங்களுக்கு குழம்போட கன்சிஸ்டன்சி எந்த அளவு வேணுமோ நீங்கள் அதை பார்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பாவக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க கூட சாப்பிட்லாங்க, அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இது போல் நிறைய வீடியோக்கள் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.